இந்த டென்ச்சருக்கு அப்புறமா வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல்லையும் நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு வச்சு கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிற பல் அப்படிங்கும்போது நம்ம மெட்டல்ல வந்துட்டு பல்லு வைக்கலாம், இல்லாட்டினா பல்லு கடர்ல கூட பல்லு வைக்கலாம். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ்டா பக்கத்தில் இருக்கிற பல்ல கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வைக்கக்கூடிய முறை தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு பல்லு இல்லை அப்படின்றதுல இருந்து வாயில இருக்கிற எல்லா பல்லுமே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன் வரையும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வைக்க முடியும். நமக்கு ஒரு பல்லு இல்லாட்டினா ரெண்டு பல்லு இல்ல நிறைய பல்லு இல்ல சில நேரத்துல வயசு அதிகமா இருக்கும் போது இருக்கிற எல்லா பல்லுமே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பல்ல வந்துட்டு திரும்ப வச்சுக்கிறதுக்காக கலட்டி மாற்ற மாதிரி ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது பேர் வந்துட்டு ரிமூவல் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா எல்லா பல்லும் போயிருக்கிற பட்சத்தில் அது வந்துட்டு டென்ச்சர் இல்லைன்னா கம்ப்ளீட் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்ச்சருக்கு அப்புறமா வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல்லையும் நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு வச்சு கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிற பல் அப்படிங்கும்போது நம்ம மெட்டல்ல வந்துட்டு பல்லு வைக்கலாம், இல்லாட்டினா பல்லு கடர்ல கூட பல்லு வைக்கலாம். முன்னாடி இருக்கிற பல்ல போக போக நமக்கு பல்லு கடர்ல வைக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்துருப்போம், கேள்விப்பட்டிருந்திருப்போம். இப்போ இதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ்டா பக்கத்தில் இருக்கிற பல்ல கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வைக்கக்கூடிய முறை தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்க போகுது. நம்ம செவத்துலலாம் இப்போ எப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ போட போறோமோ அதே மாதிரி தான் வந்து எலும்புக்குள்ள ஸ்க்ரூ பொறுத்து தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பல்லு இல்லை அப்படின்றதுல இருந்து வாயில இருக்கிற எல்லா பல்லுமே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன் வரையும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வைக்க முடியும். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு மேலே இருக்கிற தாடையில எந்த பல்லுமே இல்லை அப்படின்னா 4 இம்ப்ளான்ஸ் நம்ம வந்து பொருத்தி அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பற்களை வந்துட்டு வைக்க முடியும். இந்த 4 இம்ப்ளான்ஸ் அப்படின்றது பின்னாடி 2 இம்ப்ளான்ட்டும் முன்னாடி பகுதியில் வந்துட்டு 2 இம்ப்ளான்ட்டும் 4 இம்ப்ளான்ட்டா வைக்கலாம். இல்லை சில நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் கூட நம்ம வந்துட்டு வைக்கிற மாதிரி சாத்தியம் உண்டு. எந்த மாதிரி நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் நம்ம வைப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கடினமான பொருள் எல்லாம் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்லாம் கொஞ்சம் கடிச்சு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் கூட பயன்படுத்தலாம். சில நேரத்தில் இந்த சாப்பிட்றது மட்டும் இல்லாம எலும்பே வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நமக்கு 4 இம்ப்ளான்ஸ் பதிலாக 5 இம்ப்ளான்ட்டோ சில நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் பொறுத்துறதுக்கான பாசிபிலிட்டியும் உண்டு. இந்த எலும்புக்குள்ள போடக்கூடிய இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் இல்லாட்டினா ஸ்க்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ், அதாவது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுபட்டு இப்போ இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் போடுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அட்வான்டேஜ் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த பல்லையும் டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 பல்லையும் நம்ம கிரைண்ட் பண்ணி இல்லாட்டினா பல்ல குறைச்சி தான் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக முன்னாடியெல்லாம் கேப் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி அவசியம் இல்லாமல் இந்த எலும்புக்குள்ளே வந்துட்டு இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் போடுறதுனால இந்த டென்டல் இம்ப்ளான்ஸுக்கு நமக்கு எலும்புக்குள்ள இருந்தே சப்போர்ட் வருது. அந்த சப்போர்ட்டுக்கு மேலே நம்ம சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம செயற்கையாக வந்துட்டு பல்லு பொருத்த போகிறோம். இதுதான் வந்துட்டு முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற பல்ல வந்துட்டு நிறைய நேரத்தில் சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு கொடுக்கும்போது அந்த பல்ல சுற்றியும் சாப்பாடு சேரும்போது சில நேரத்தில் அந்த பல்லில் சொத்த பல்லு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஆனால் இப்போ இந்த இம்ப்ளான்ஸ் கொடுக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த பல்லையும் டிஸ்டர்ப் பண்ணாதனால அந்த மாதிரி பக்கத்து பல்லில் சொத்த வரதுக்கான சான்சஸ் சுத்தமாக கிடையாது. மூணாவது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டா நமக்கு பின்னாடி இருக்கிற பல்லு மேலேயோ கீழேயோ கடைசியில் இருக்கிற பற்கள் வந்துட்டு நமக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு எந்த பல்லுமே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து 2 பல்லையும் சப்போர்ட் எடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்து பல் சப்போர்ட் எடுத்து பல்லு வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கட்டாயமா வந்துட்டு எலும்புக்குள்ள இந்த சப்போர்ட் எடுத்து நம்ம இம்ப்ளான்ஸ் தான் வைக்கணும். இல்லை இம்ப்ளான்ஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம கலட்டி மாற்ற மாதிரி ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ரிமூவல் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில தான் பல்லு வைக்க முடியும். அடுத்ததாக சொல்லக்கூடிய அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா, எல்லா பல்லையும் எடுத்துட்டு எல்லா பல்லையும் நம்ம வந்துட்டு இம்ப்ளான்ட் சப்போர்ட் பண்ணி நம்ம மேலே வந்துட்டு பல்லு கொடுக்கும்போது அவங்களுக்கானது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லா பல்லையும் எடுத்துட்டு நம்ம கீழே வந்துட்டு இம்ப்ளான்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே வந்து பல்லு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க எப்பவும் போல் பல்லு செட்டை கலட்டி வச்சுட்டு எப்பவும் சாப்பிட்ற மாதிரியோ இல்லாட்டினா பாக்கி நேரத்துலையோ கலண்டு வரதுக்கான வாய்ப்போ இல்லை தும்மும் போதும் வந்துட்டு கலண்டு வரதுக்கான வாய்ப்போ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த மேலே வைக்கக்கூடிய செட் வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற இம்ப்ளான்ஸ் மேலே தான் பொறுத்த போகிறோம். அந்த இம்ப்ளான்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஆட போகிறது கிடையாது, கலண்டு வரப்போகிறது கிடையாது, மேலே போட போகிற செட்டு. ஸோ இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எப்போ நம்ம பயம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கலாம். அடுத்ததாக இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி மேலே பல்லு வைக்கும்போது நமக்கு எலும்பு அதிகமாக லாஸ் ஆகாமல் தடுத்துக்க முடியும். அது எப்படி வந்து எலும்பு லாஸ் ஆகாமல் தடுத்துக்க முடியும் அப்படின்னா, இப்போது எடுத்துக்காட்டாக நம்ம எல்லா பல்லையும் வந்துட்டு நம்ம இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு 4 இம்ப்ளான்ஸ் இல்லைன்னா ஒரு 6 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம மேலே வந்துட்டு ஒரு செட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி செட் வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா,
இப்போ அந்த செட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முழுமையாக நமக்கு அந்த இம்ப்ளான்ஸ் மேலே தான் உட்கார போகுது. இதே வந்து நம்ம அந்த இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தாமல் நம்ம செட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செட் மொத்தமுமா நம்மளோட தாடையில் உட்கார போகுது. அந்த தாடையில் உட்காந்துருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இதே வந்துட்டு அந்த இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி மேலே வந்துட்டு நம்ம செட் வைக்கும்போது அந்த இம்ப்ளான்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த எலும்பு தேய்மானத்தை இல்லாட்டினா எலும்பு கரையிறதை வந்துட்டு தடுத்து நிறுத்திடும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் பொதுவாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பல்லா இருக்கலாம், இல்லை 2 பல்லா இருக்கலாம், இல்லை இருக்கிற எல்லா பல்லுமே வைக்கிறதா இருந்தால் கூட இதே டைம் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து ஆகும். இது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரையும் கூட சில நேரத்தில் டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். ஒரு 3லேருந்து 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி இருக்கிற பல்லை வந்துட்டு ஒரு மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள, அதாவது ஒரு 45லேருந்து 60 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும்.